அந்த தண்ணீர் கொதித்ததற்கு பின்னால் நெருப்பில் கையை இட்டாலும் எரிக்கத்தான் செய்யும், தண்ணீர் கையை இட்டாலும் பொசுக்கத்தான் செய்யும். எனவே அந்த நெருப்புடைய சக்தி தண்ணீரிலே வெளியாக இருக்கிறது. ஆனால் தண்ணீர் தண்ணீராகத்தான் இருக்கிறது, நெருப்பு நெருப்பாகத்தான் இருக்கிறது. இதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்றவர்கள் அல்லாஹ் அல்லாஹ்வாக இருந்து கொண்டு தன்னுடைய அடியார்களுக்கு அவனுடைய சக்தியை அவனின் மூலமாக வெளிப்படுத்துகிறான் என்று சூஃபியாக்களான பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இதனால் தான் நாங்கள் சூஃபியாக்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்றவர்கள் இவர்களுடைய வரலாறுகளிலே பார்க்கின்றோம். நிறைய செய்திகளை, இது போன்ற செய்திகளை பார்க்கின்றோம். சையதுனா முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள், அனலி முரீதி நாசிருன் இந்த லைரிஹி இதா மா தானி இந்த லீகிம் வலியதி. அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் உங்களுக்கு கஷ்டமான நேரத்தில் உங்களுக்கு நான் உதவி செய்யக்கூடியவன். நீங்கள் என்னை அழைத்தால், உங்களுடைய கஷ்டமான நேரத்தில் என்னை அழைத்தால் நான் பதில் சொல்லுவேன், நான் அதற்கு கண்டிப்பாக பதில் சொல்லுவேன் என்று சையதுனா முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு மனிதன் எந்த தூரத்திலிருந்து அழைத்தாலும், எந்த கோணத்திலிருந்து அழைத்தாலும் அதனை நான் செவிமடுப்பேன், நான் அதற்கு பதில் சொல்லுவேன் என்றுதான் சையதுனா முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதனை இன்றைய நவீன உலகம், நவீனவாதிகள், நவீன சிந்தனையாளர்கள் இதனை பார்க்கும் போது இவைகள் நாம் சிறுக்காகவும், இவைகள் நாம் பித்அத்தாகவும், இவைகள் நாம் இஸ்லாத்திற்கு மாற்றமான ஒரு செயலாகவும் அவர்களுடைய கண்ணுக்கு புறப்படுகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய ஹதீஸை, அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனையும் கண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழிகளையும் அடிப்படையாக வைத்து பார்க்கும் போது அதில் எந்த தப்பும் தவறும் கிடையாது என்பதை தெளிவாக பார்க்க முடியும். இதே போன்றுதான் சையதுனா முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல், அதே போன்று சையதுனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னுடைய கண்ணை விட்டு ஒரு செகண்ட், ஒரு நொடிப்பொழுது மறைக்கப்பட்டாலும் லமா என்னை நான் மூமின்களை எண்ண மாட்டேன், நான் மூமின் கிடையாது என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். என்றால் நம்முடைய பார்வை வேறு, அந்த மகான்களுடைய பார்வை வேறு, அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்றோருடைய பார்வை வேறு, நம்முடைய பார்வை வேறு என்பதை அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் இந்த உலகத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள், வெளிக்கல்வியை கற்றவர்கள் பார்க்கும் போது இவைகள் நாம் சிறுக்காகவும் பித்அத்தாகவும் நாம் விளங்குமே தவிர வேறு ஒன்றாகவும் விளங்காது. இதே போன்றுதான் நாமும் தொழுகிறோம், நல்லடியார்களும் தொழுகிறார்கள். நாம் தொழுகிறோம், அல்லாஹ் கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் ஒரு தடவை ஜிப்ராயில் அமீன் வருகிறார்கள். வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நிறைய கேள்விகளை கேட்கிறார்கள். கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொல்லுகிறார்கள். இஸ்லாத்தை பற்றி கேட்கிறார்கள், ஈமானை பற்றி கேட்கிறார்கள். இப்படி எல்லா விடயத்துக்கும் பதில் சொன்னதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்கிறார்கள், மல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன என்று அல்லாஹ்வுடைய தூதரத்தில் கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஜிப்ரீலே, இஹ்சான் என்றால் அன் தஅபுதல்லாஹ் கஅன்னக தராஹு, நீ அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று வணங்குவது. அல்லாஹ்வுடைய ஷுஹூத், அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று வணங்குவது. ஃபைலம் தகுன் தராஹு, நீ அவனை பார்க்காவிட்டால் ஃபைன்னஹு யராக, உன்னை அவன் பார்க்கிறான் என்ற எண்ணத்தில் வணங்குவது என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாங்கள் வணங்கும் போது அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற எண்ணத்தில் வணங்குகிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய நேசம் பெற்ற நல்லடியார்கள் வணங்கும் போது அவர்கள் அன்தஅபுதல்லாஹ் கஅன்னக தராஹு, அல்லாஹ்வை காணுவது போன்று உள்ளத்தாலே அல்லாஹ்வுடைய ஷுஹூதை அவர்கள் அனுபவித்து அவர்கள் வணங்குகிறார்கள் என்று சூஃபியாக்கள் சொல்லி காட்டுவார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, சூஃபியாக்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள், இறை நல்லடியார்கள் இவர்கள் அல்லாஹ்வினால், அல்லாஹ்வுடைய விசேட தன்மையை பெற்றவர்கள், அல்லாஹ்வினால் பல ஆற்றல்கள் கொடுக்கப்பட்டவர்கள் என்பது நம்முடைய கருத்து கிடையாது. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஹதீஸுல் குத்ஸிலே தொடர்ந்து சொல்லுகிறான், அவன் என்னிடத்தில் கேட்டால் கண்டிப்பாக நான் அவனுக்கு கொடுப்பேன். என்னிடத்தில் எதையாவது கேட்டால், எனக்கு விருப்பம் உள்ளவன், நான் விரும்பி அந்த அடியான் என்னிடத்தில் எதையாவது கேட்டால் கண்டிப்பாக நான் கொடுப்பேன். என்னிடத்தில் உதவி தேடினால், பாதுகாப்பு தேடினால் நான் கண்டிப்பாக பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இதனால் தான்
அந்த நல்லடியார்கள் கேட்டால் கொடுக்கப்படும், அவர்கள் பாதுகாப்பு தேனால் பாதுகாக்கப்படுவார்கள் என்ற ஒரு காரணத்தினால் தான், இது போன்ற பல காரணங்களை முன்வைத்து தான் அந்த நல்லடியார்களை நாங்கள் சந்திக்கிறோம். அந்த நல்லடியார்களுடைய மசார்களுக்கு செல்லுகிறோம், அந்த நல்லடியார்கள் வாழக்கூடிய இடங்களுக்கு செல்லுகிறோம், சென்று அவருடைய துஆ பரக்கத்தை நாங்கள் கேட்கிறோம், அவர்களுக்கு துஆ செய்யுமாறு சொல்லுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, அவர்களுடைய சபைகளில் இறந்த உள்ளங்கள் உயிர் பெறுகிறது என்று சூபியாக்களான பெருமக்கள் சொல்லுவார்கள். அதற்கு நிறைய ஆதாரங்களை வைப்பார்கள். நபியுனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை சந்திக்க செல்லும் போது அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லுகின்றான், மூசாவே, ஒரு பொரித்த மீனை, ஒரு செத்த மீனை, பொரித்த மீனை நீங்கள் எடுத்து செல்லுங்கள், உயிரற்ற ஒரு மீனை நீங்கள் எடுத்து செல்லுங்கள், அந்த மீன் எங்கு உயிர் பெறுகிறதோ அந்த இடம்தான் நபியுனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இருப்பார்கள் என்ற செய்தி அல்லாஹ் சொல்லுகிறான். இவர்கள் அந்த பொரித்த மீனை எடுத்து செல்லுகிறார்கள். ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை சென்ற போது அந்த பொரித்த மீன் அப்படியே உயிர் பெற்று எழுந்து பாய்ந்து ஓடுகிறது என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, செத்தவைகளும் உயிர் பெறக்கூடிய இடங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் வாழக்கூடிய இடங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கு செத்தவைகளுக்கு உயிர் கிடைக்கும். அதே போன்று செத்த உள்ளங்கள், இந்த உலகாசையை மூழ்கிய உள்ளங்கள், இந்த ஜடவாதத்திலே மூழ்கிய உள்ளங்கள், அந்த உள்ளங்களுக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய இடங்களுக்கு சென்றால் கண்டிப்பாக உயிர் கிடைக்கும் என்பதின் காரணமாகத்தான் அவர்களை நாடி செல்லுகிறோம், அவருடைய சபைகளுக்கு செல்லுகிறோம், அவர்களுக்கு துஆ செய்யுமாறு சொல்லுகிறோம், அவருடைய ஃபஸலை கேட்கிறோம், அவருடைய அருளை கேட்கிறோம். இதனால் தான் இது குர்ஆன் ஹதீஸுக்கு மாறுபட்ட ஒன்று அல்ல என்பதை அல் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. இவைகள்லாம் இஸ்லாத்தில் உள்ளவைகள் அல்ல என்ற ஒரு வாதத்தை முன்வைத்து அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை இம்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை ஏசிக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருப்பதை இன்றைய நவீன உலகத்தில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை விரோதிப்பவர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு ஏசக்கூடியவர்கள், தூசிக்கக்கூடியவர்கள், இவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், என்னுடைய வலிமார்களை, என்னுடைய நேசர்களை, என்னுடைய நெருக்கம் பெற்றவர்களை யார் விரோதித்துக் கொள்ளுகிறார்களோ, அவர்களை இம்சைப்படுத்துகிறார்களோ, அவர்களை தரம் தாழ்த்துகிறார்களோ, ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், அவர்களோடு யுத்தம் செய்ய நான் தயாராகிவிட்டேன், போர் புரிய தயாராகிவிட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்களோடு நான் யுத்தம் செய்ய தயாராகிவிட்டேன் என்றால் அல்லாஹ்வோடு யுத்தம் செய்ய முடியுமா? அல்லாஹ்வோடு போர் புரிய முடியுமா என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படியான ஒரு நிலையில் இன்று நாங்கள் இன்றைய காலத்தில் இப்படியான ஒரு நிலையை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், கடைசி காலம் நெருங்கும் போது இந்த உலகத்திலே பூமி அதிர்ச்சிகள், பூமி சுழி வாங்குவது, உருமாற்றப்படுவது, கல்மழை போடுவது, இது போன்ற நெருப்பு காற்றுகள் வீசுவது, நெருப்பு அனல்கள் பறப்பது, இப்படியான பயங்கர சோதனைகள் எல்லாம் இந்த மண்ணிலே தோன்றும். இறுதி காலம் நெருங்கும் போது கண்டிப்பாக இந்த மண்ணிலே வரும் என்று சொன்னார்கள். ஏன் வரும் என்று சொல்லும் போது தொழுகையை விட்டதற்காக வேண்டி வரும் என்று சொல்லவில்லை. நீங்கள் தொழுகையை விட்டுக் கொண்டிருப்பதினால் வரும் என்று சொல்லவில்லை. நீங்கள் கடமைகளை விட்டதினால் வரும் என்று சொல்லவில்லை. அவைகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஷரியத்துடைய கடமைகள் செய்யப்பட வேண்டும். ஆனால் அல்லாஹ் சொல்லவில்லை, அந்த ஷரியத்துடைய கடமைகளை விட்டதினாலோ தொழுகையை விட்டதினாலோ இப்படியான பயங்கர தண்டனைகள் வரும் என்று சொல்லவில்லை. கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த தண்டனைகள் நான் எப்பொழுது வரும் தெரியுமா? வலான ஆகிரு ஹாதிஹில் உம்மா அவ்வலஹா, கடைசி சமுதாயம், இந்த இறுதி சமுதாயம் முன்னோர்களால் நல்லவர்களை ஏசும் போது இப்படியான பயங்கர அடையாளங்கள், பயங்கர சோதனைகள் வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய காலத்தில் அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு, வலிமார்களுக்கு, நபிமார்களுக்கு, இன்னும் அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்றவர்களை தூசிக்கக்கூடிய ஒரு உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய விதத்தினால் தான், அப்படியா உலகம் மாறி இருப்பதினால் தான் இன்று உலகத்துடைய எந்த மூலை முடுக்கை எடுங்கள், எந்த இடங்களை எடுங்கள், அழிவுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பதை பார்க்கின்றோம். அனல் காற்றினால் மக்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள், பூமி அதிர்ச்சியினால் செத்துக் கொண்டிருக்கிறார்கள், நிலம் மலைகள் இடிந்து விழுந்ததினால் இப்படியாக மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், வெள்ளப்பெருக்கினால் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இவைகள் அல்லாஹ்வுடைய படைகள், இவைகளினால் இன்று மக்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? இன்றைய சமுதாயத்துடைய நிலை அப்படி.
இன்றைய சமுதாயம் அல்லாஹ்வுடைய நேசர்களையும் நெருக்கம் பெற்றவர்களையும் ஏசுவதினாலும் அவருடைய உண்மையான அந்தஸ்துகளை புரியாததினாலும் அவருடைய அந்தஸ்துகளை தெரிந்து